ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் நாம் புக்கில் தேடி பிடிச்சி படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்த்தாலே நமக்கு போதுமானது தான். நம்ம முக்கியமாக இதில் மேஜராக படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி அரசுகள், தென்னிந்திய வரலாறு. இதான் நம்ம முக்கியமாக படிக்கிறது. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனாலே நமக்கு ஓரளவுக்கு போதுமானது தான். சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது அப்படின்னா அஸ்ஸாம். சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? அஸ்ஸாம். இந்தியாவில் டேஷ் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன அப்படிங்கிறது நடனம் மற்றும் இசை. இந்தியாவில் நடனம் மற்றும் இசை ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன. உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னா கதக். உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் கதக். அடுத்து ஒரு பொறுத்துக. பண்டிகைகளை சம்பந்தப்பட்ட மதத்துடன் சரியாக பொறுத்துக. கோர்தாத் சால் அப்படிங்கிறது அது ஒரு பண்டிகை. அது எந்த மதம் அப்படின்னா பார்சி மதம். பார்சி மதத்தவர் கொண்டாடுற ஒரு பண்டிகை கோர்தாத் சால். அடுத்து குர்புரப். குர்புரப் அப்படிங்கிறது சீக்கியர்களோடது. வீசாக் நாள். வீசாக் நாள் அப்படிங்கிறது திபெத்தியர். நாவ்ரூஸ். நாவ்ரூஸ் அப்படிங்கிறது பகாய். பகாய் இனத்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. ஆன்சர் பி. இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. இந்த ரெண்டுமே சரி. ஆன்சர் பி. அடுத்த கூற்று. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் தம் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையினை வலியுறுத்துவதாகும். காரணம் மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. ஆன்சர் ஏ. கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இந்தியாவில் எது இந்திய கட்டடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னா ஐஹோல். இந்தியாவில் எது இந்திய கட்டடக்கலையின் தொட்டில் அப்படின்னு சொல்றது பார்த்தோன்னா ஐஹோல். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் டியூலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் டியூலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது? ஜம்மு காஷ்மீர். கீழ்கண்டவற்றுள் எது ராஜஸ்தானில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆன்சர் பி, சி மற்றும் டி. பரா இமாம்பரா அப்படிங்கிறதும் பிராணகிலா. பிராணகிலா அப்படிங்கிறது எங்கே இல்லை அப்படின்னா ராஜஸ்தானில் இல்லை. அப்போ எதெல்லாம் இருக்குது அப்படின்னா தில்வாரா கோவில்கள் மற்றும் மெஹ்ரங்கார் கோட்டை. இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. எந்த மாநிலத்தில் ஜெய்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது அப்படின்னா காஷ்மீர். ஆன்சர் சி. எந்த மாநிலத்தில் ஜெய்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது அப்படின்னா காஷ்மீர். கூற்று ஏ. காந்தார கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. காரணம் இந்த கலையின் செல்வாக்கு ஹீனையான பிரிவில் வளர்ந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் சி. ஏ சரி, ஆனால் ஆர் சரியல்ல. காந்தார கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளதுங்கிறது கரெக்டு. இக்கலையின் செல்வாக்கு ஹீனையான பிரிவில் வளர்ந்தது அப்படிங்கிறது தவறு. அடுத்தது பின்வருவனற்றுள் தவறான பொருத்தம் எது அப்படின்னா நாதாரஷ் அஸ்ஸாம் அப்படிங்கிறது தவறு. ஆன்சர் டி தவறு. கிராமிய நடனமும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. கரமா அப்படிங்கிறது பீகார், காதி அப்படிங்கிறது வங்காளம், மாய சவாரி அப்படிங்கிறது ஒடிசா, நாதாரஷ் அப்படிங்கிறது அஸ்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது தவறு. நமக்கு எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் டி. இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், நமக்கு புக்கிலலாம் இல்லை. பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்கல் ஆகும். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இந்திய கலாச்சாரத்தினுடைய மைல்கல். சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்திய பாரம்பரியம் விருந்தோம்பல், ஈகை, அன்பு, ஒழுக்கம், உண்மை ஆகியவற்றை கொண்டது. அஜந்தா மற்றும் எல்லோரா ஓவியங்கள் உலக புகழ் பெற்றது. சமணர்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுகிறார்கள். இது தவறு. பௌத்தர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? புத்த பூர்ணிமா கொண்டாடுறாங்க. அதனால் ஆன்சர் 3 தப்பு. பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மணிப்புரி, ஒடிசி போன்றவை இந்தியாவினுடைய புகழ்பெற்ற நடனக்கலை. இதெல்லாம் கரெக்டு தான். அப்போ எது தவறு அப்படின்னா சமணர்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுகின்றனர் அப்படிங்கிறது தவறு. நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் சரி? 1, 2, 4 சரி. ஆன்சர் டி. எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரப்புவதற்கு வகை செய்தது அப்படின்னா சிந்தியர்கள். எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரப்புவதற்கு வகை செய்தது அப்படின்னா சிந்தியர்கள். நகர, திராவிட மற்றும் விசர ஆகிய இந்த 3மே என்ன அப்படின்னா ஆன்சர் சி. இந்த 3மே இந்திய கோவிற்கலையின் வகைகள்.
நாகரா பாணி, திராவிட பாணி, அதே மாதிரி வேசரா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் விசரான்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்திய கோவில் இருக்குல்ல, அதனுடைய ஆன்சர் வந்து சி. இந்த மூன்றுமே இந்திய கோவில்களின் வகைகள். எந்த மாநிலத்தில் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான துவாரகா அமைந்துள்ளது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. துவாரகா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? குஜராத்தில் வந்து இருக்குது.